துர்கா தன்னுடைய கணவனை நிர்மலா சீதாராமனிடம் அனுப்பி வைத்தது தான் உறுதி. இந்தியா கூட்டணி இருக்கும்போது காங்கிரஸ் தரப்புல திமுக ஆதரவா குரல் வரும். இப்போ அதுக்கும் வழி இல்லை. இப்போ அவர்களுக்கு ஒரே வழி பாஜகவோடு இணைவதுதான் ஒரே வழி. அனிதா ராதாகிருஷ்ணன் பாஜக ஆட்சியோடு சேர்ந்துதான் நாங்க ஆட்சி அமைக்க போறோம். தாவேக்கு ஆட்சி கவிழும் ரகசிய ஒப்பந்தம் ரகசியமாக செயல்பட ஆரம்பித்ததனுடைய விளைவுதான் திமுக இவ்வளவு உறுதியா சொல்லுது. தாவேக்கு ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னா அது பாஜக ஆதரவு இல்லாமல் நடக்காது. அதற்கான முயற்சியை துர்காவும் உதயநிதியும் தான் அரசியல் எதிர்காலத்தை பற்றி கவலை. பாஜகவும் திமுகவை எதிர்க்க ஆரம்பித்தால், வழக்கு போட ஆரம்பித்தால் திமுக படு பாதாளத்துக்கு போயிடும். காங்கிரஸை கலட்டி விட்டு பாஜகவோடு உறவு வைத்துக் கொள்ளுங்கள். விஜயை பொறுத்த வரைக்கும் தொகுதி மறுவரை என்பது தமிழ்நாட்டினுடைய நலன். அதுல விஜய், திமுக, அதிமுக அத்தனை பேரும் ஒரே குரல். ஒரு காட்சி இதை ரம்யா கிருஷ்ணன் தான் தொகுத்து வழங்குறார். பிக் பாஸ் டவுன் ஆகி போச்சு. தன்னுடைய காதல் இழந்த காதலை 6 பெண்களும் 6 ஆண்களும் கலந்துரையாடுறாங்க. இப்படி கலந்துரையாடுகிற பொழுது அந்த பெண்ணுடைய கருத்து, ரொமான்ஸு, அதனுடைய வழி எல்லாமே செயற்கையா உருவாக்கப்படுது. இப்போ விஜய் ஆட்சியில இதெல்லாம் நடக்குது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. வணக்கங்க. வணக்கம். குளிர்கால கூட்டத்தொடர் நடக்க இருக்குது. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் ஒரு ஆன்லைனில் 2 இருந்துக்கிட்டே நேரலையில் ஆலோசனை கூட்டம்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதில் குறிப்பான ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கிறது என்னென்னா, காங்கிரஸோடு ஒட்டு உறவு வச்சக்கூடாது. காங்கிரஸ் தலைமையினர் கூடிய எந்த போராட்டங்களையும் திமுக பங்கேற்கக்கூடாது. அப்படி மாநில கட்சியில் சார்ந்த விஷயங்களில் மட்டும் நீங்கள் மாநில கட்சியோடு சேர்ந்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரட்ட ஒரு சில விஷயங்கள் என்ன போட்டிருக்காங்கன்னா, நாளிதழ்களில் பாஜகவையோ அல்லது பிரதமரையோ அமைச்சர்களையோ யாரும் விமர்சிக்கக்கூடாது அப்படிங்கிற உத்தரவு திமுக தரப்பில் முன்னாள் முதலமைச்சர் தரப்பில் சொன்னப்பட்டதாக சில செய்திகளாக வெளியே வந்திருக்குது. ஏற்கனவே ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. காங்கிரஸ் வெளியே போனதுனால திமுக பாஜகவை நோக்கி நகருது அப்படின்னு ஒரு கேள்வி வந்துட்டு இருந்துச்சு. அதை உறுதிப்படுத்துகிற வகையில் இந்த செய்திகள் வந்திருக்குதா? இதில் இப்படி பார்ப்பதை விட இன்னொரு வழியாக பார்க்கணும். எப்படின்னா, திமுகவுடைய கொள்கை முடிவை எடுக்கக்கூடிய நபர் ஸ்டாலின் அல்ல, துர்கா ஸ்டாலின். துர்கா ஸ்டாலினும் உதயநிதியும் தான் திமுகவுடைய கொள்கை வகுப்பாளர்கள். இப்போ துர்காவும் நிர்மலா சீதாராமன் 2 பேரும் கடந்த 3 வருடங்களாகவே 4 வருடங்களாகவே நல்ல தொடர் நட்பில் இருக்கிறார். நீங்கள் ஒரு முறை தமிழ்நாடு முழுக்க திமுக ஆளுங்கட்சி நபர்களிடம் வீடுகளில் தொடர்ந்து ரெய்டு நடக்குது. G2 ரெய்டு நடக்குது. இந்த ரெய்டு நடக்கிற காலத்தில் சபரீஷன் லண்டனில் இருக்கார். லண்டனிலிருந்து இந்தியாவில் தரையிறங்கியவுடன் விமான நிலையத்திலே கைது செய்யப்படக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா 5 லட்சம் கோடிக்கு மேலே G2 சொத்து மதிப்பு. அது என்னுடைய சொத்து இல்லைன்ட்டார் அவர். அப்போ அங்கே வேலை பார்க்கிற மேலாளராக இருக்கிற G2 பாலா. இந்த பாலாவுக்கு எப்படி இத்தனை லட்சம் கோடி வந்தது? தமிழ்நாட்டில் G2 எங்கே திரும்பினாலும் G2, கர்நாடகாவில் பெங்களூரில் எங்கே திரும்பினாலும் G2, ஹைதராபாத்தில் G2, தெலுங்கானாவில் G2. இது நீங்கள் சிஎம்டி அப்ரூவ்டுக்கு போனால் 1 மணி நேரத்தில் ஃபைல் பாஸ் ஆகுது. இதெல்லாம் எப்படி? ஹவுசிங் போர்டு நிலம் உடனடியாக G2க்கு போகுது. இதெல்லாம் கண்டிப்பாக சபரீஷனை தவிர வேறு யாரிடமும் இந்த G2 நிறுவனம் இல்லை. அப்போது சபரீஷன் விசாரணைக்கு உட்படுத்தணும். சபரீஷன் கைது செய்யப்படுகிற சூழல் வந்த பிறகு ஸ்டாலின் விமான நிலையத்தில் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசுகிற அந்த படம் எல்லா பத்திரிகையிலும் வந்தது. இது தற்செயலாக நடந்தது அல்ல. இவர் ஏதோ டெல்லிக்கு அவசரமாக விமான நிலையத்துக்கு கிளம்பி ஏதோ வெளிநாட்டுக்கு போகிற மாதிரியும், நிர்மலா சீதாராமன் கிளம்பி அந்தம்மா வெளிநாட்டுக்கு போகும்போது தற்செயலாக 2 பேர் சந்தித்ததை போக டெல்லி ஏர்போர்ட் லாபியில் 2 பேர் பேசுகிறாங்க. இது துர்கா முடிவு செய்து துர்கா தன்னுடைய கணவனை நிர்மலா சீதாராமனிடம் அனுப்பி வைத்தது தான் உறுதி. இதன் பிறகு நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடோ ஆட்சியை கவிழ்க்க முயற்சி செய்கிற பொழுது திமுக தாங்கி பிடிக்கும் என்பது தான் எழுதப்படாத ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தின் அடிப்படையில் தான் இன்று வரை திமுக அமைச்சர்கள் வீடுகளிலோ
திமுக அமைச்சர்களையோ அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ அந்நிய செலாவணி மோசடித்துறையோ எந்த துறையும் அந்த பக்கம் திரும்பியே பார்ப்பதில்லை. இதுதான் காரணம். அப்போ இப்போ துர்காவிடம் அதிகாரம் வந்த பிறகு எப்படியாவது ஆளுங்கட்சியாக ஆட்சியை கவுத்தரணும். இது உதயநிதிக்கும் துர்காவுக்கும் தான் கடமை. தன்னுடைய மகனை அந்த நாற்காலியில் உட்கார வச்சு பார்க்கணுன்னு தான் ஆசை. அது நடக்காமல் போயிடுச்சு. அது எப்படியாவது மீண்டும் நடக்காமல் இந்த கட்சி அழிந்து போய்விடக்கூடாது. அதனால் எப்படியாவது இந்த ஆட்சியை கவிழ்த்தணும், இந்த ஆட்சியை அகற்றி விடணும். இந்த குதிரை பேரம் விஜயை மாட்டினது, ஐபிடிசி திருநாவுக்கரசு மாட்டினது, 15 எம்எல்ஏக்களுக்கு வலை விரித்தது எல்லாம் துர்கா உதயநிதி மூல தான். சபரி செய்த தலையிடுறதே இல்லை. அவர் 5 லட்சம் கோடியை பாதுகாப்பதில் அவருடைய கவனம் அங்கே இருக்குது. இப்போ இந்த விஷயங்களெல்லாம் பார்க்கிற பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு லண்டனிலிருந்து உத்தரவு, காங்கிரஸை கலட்டி விட்டுவிட்டு பாஜகவோடு உறவு வைத்துக் கொள்ளுங்கள். பாஜக தான் தாவேகாவை கவிழ்த்துவதற்கு நமக்கு பல முறை உதவி செய்யும். ரெண்டாவது என்ன நடந்திருக்குன்னா, இந்த குதிரை பேரம் நடந்ததுக்கான ஆதாரங்கள் இருந்த அந்த கோப்பை காவல்துறை ஆணையாளர் அமல்ராஜிட்டு இருந்து அதை டெல்லி எடுத்து கொண்டு போயிருக்கு. இந்த 35 கோடி எங்கேருந்து வந்தது? 35 கோடியை கள்ளப்பணமா நல்ல பணமா, வரி கட்டியதா வரி கட்டாதா? இதே போல் 35 கோடி 500 கோடி ஏது? இந்த பணம் இவர்களை கைமாறுவதாக வந்த காரணம் என்ன? இப்போ சிறைக்குள்ளே போய் ஐபிடி திருநாவுக்கரசு அந்நிய செலாவணி மோசடியோ அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறை விசாரிக்க போகுது. இவ்வளோ விஷயம். அப்போ திமுக அடக்கி வாசிப்பதில் என்ன சந்தேகம்? நீங்கள் முதலே சொல்லிட்டாரு அனிதா ராதாகிருஷ்ணன், பாஜக ஆட்சியோடு சேர்ந்து தான் நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம். தாவேக்கு ஆட்சி கவிழும், 15 நாள் கவிழும், 1 மாதம் 3 மாதம் இப்படி கெடு வைப்பதற்கு பின்னால் பாஜகவும் திமுகவும் ரகசிய ஒப்பந்தம், ரகசியமாக செயல்பட ஆரம்பித்ததனுடைய விளைவு தான் திமுக இவ்வளவு உறுதியாக சொல்லும். இல்லை, இப்போ காங்கிரஸ் தாவேக்காவோடு போயிட்டாங்க, இவங்கள்ட்ட நன்றி கூட தெரிவிக்காமல் போயிட்டாங்க. அப்போ அந்த அடிப்படையில் காங்கிரஸ் விட்டு திமுக வெளியேறுது, காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் பங்கேற்காமல் போகுது அப்படின்றத வச்சுக்கிட்டாலும், இது அரசியல் ரீதியான மாநில அரசு சூழல் காரணமாக இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், இப்போ தேர்தல் மறுவரை அந்த விஷயத்தில் திமுக தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. சட்ட எரிப்பு, அந்த நகல் எரிப்பு போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை எதிர்த்து வாக்களிக்குமா திமுக? இல்லை, திமுக பொறுத்த வரைக்கும் இப்போது தமிழ்நாட்டில் அரசியல் அனாதையாக போச்சு. இந்த அரசியல் அனாதையை இப்போது காங்கிரஸையும் எதிர்த்தாச்சு. காங்கிரஸை கைவிட்டுருச்சு, இந்தியா கூட்டணியில் இல்லை. அப்போ இவர்களுக்கு ஸ்டேட்லேயும் ஆதரவு இல்லை, மத்தியிலும் ஆதரவு இல்லை. இந்தியா கூட்டணி இருக்கும்போது காங்கிரஸ் தரப்பில் திமுக ஆதரவாக குரல் வரும். இப்போ அதுக்கும் வழி இல்லை. அப்போ அவர்களுக்கு ஒரே வழி பாஜகவோடு இணைவது தான் ஒரே வழி. இல்லை, நீங்கள் சொல்லுவது ரைட்டிங்க. இப்போ திமுக பொறுத்தவரை காங்கிரஸ் இல்லை, இப்போ ஸ்ட்ராட்டஜிக்கலாக இப்போ காங்கிரஸ் உறவு இல்லை, அப்படி இருக்கும் இன்னொரு ஆப்ஷன் பாஜக தான் அப்படின்னு இருந்தாலும், திமுகவுக்கு இங்கே பாஜக எதிர்ப்பு. நீங்கள் ஒரு காலத்தில் அவங்க பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தாலும் கடந்த 15 வருஷமாக அவங்க வெளியில் பேசியிருக்க அரசியல் பாஜக எதிர்ப்பு, பாஜக உள்ளே வந்து ஆபத்தாயிடும், இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு வந்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் வாக்குகளை நீ திமுக பெற்றுனா அது இஸ்லாமியர்கள் வாக்காக தான் இருக்கு. இஸ்லாமிய தலித். ஆமா, அப்போ அந்த வாக்குகளை இழக்கிறதுக்கு இருக்கிற ஏற்கனவே பலகீனமாக இருக்கிறாங்க, இருக்கிறதும் பலகீனமாயிட்டதா? இதை ஒரு நல்லா இருக்கும் ஒரு சூசைட் முடிவை திமுக எடுக்குமா? திமுகவுக்கு வேறு வழியே இல்லை. திமுகவுக்கு இதைத்தான் நானும் பல முறை வலியுறுத்தினேன். ஆனால் திமுக தன்னை இப்போ காப்பாற்றி கொள்ள வேண்டிய தேவை, இந்த குதிரை பேரத்தில் காப்பாற்றி கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அதே போல் தாவேகாவை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பாஜகவுடைய துணை தேவை. பாஜக இல்லாமல் திமுக தனித்து விடப்பட்டால், பாஜகவும் திமுகவை எதிர்க்க ஆரம்பித்தால், வழக்கு போட ஆரம்பித்தால் திமுக படு பாதாளத்துக்கு போயிடும். அதனால் தற்காலிகமாக எதிரியின் எதிரி நமக்கு நண்பன், இதுதான் இந்த ஃபார்முலாவில் திமுக இப்போ பாஜக உதவியோடு தான் தாவேக ஆட்சியை கவுக்கணும், வேறு வழியே இல்லை. அதன் பிறகு தன்னை காப்பாற்றி கொள்ளலாம். முதல்ல தாவேக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னா அது பாஜக ஆதரவு இல்லாமல் நடக்காது. அதற்கான முயற்சியை துர்காவும் உதயநிதியும் தான். அரசியல் எதிர்காலத்தை பற்றி கவலை இல்லை, கிறிஸ்டின் முஸ்லீம் தலித் ஓட்டை பற்றி கவலை இல்லை. இப்பொழுது இந்த 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சியை தொடர விடக்கூடாது. ஆட்சியை தொடர விடாமல் இங்கே அரசியல் பண்ணணும்னா பாஜக வேணும். பாஜக இல்லாமல்
தாவேக ஆட்சியை கவிழ்ப்பதற்கு எந்த முயற்சியும் திமுக சுயாதீனமாக செய்ய முடியாது. ஒரு பேக்ரவுண்டு வேணும். இந்த அரசியலை தான் இப்பொழுது உதயநிதியும் துர்காவும் கையில் எடுத்திருக்கிறாங்க. இதில் ஸ்டாலின் ஒரு பொம்மை தான். இந்த பொம்மை எந்த அரசியலும் பண்ண முடியாது. நிர்மலா சீதாராமனும் துர்காவும் 3 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலம் தொடர்பில் இருக்கிற காரணத்தினால் இது சாத்தியத்துக்கு வழி இருக்கு. ராம்தாஸ் அத்வாலே தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார். நேற்று முதலமைச்சரை கூட சந்திச்சிருக்கிறாரு. அவர் சொல்லும்போது திமுக வந்து இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் வரக்கூடிய இந்த சட்ட திருத்தத்துக்கு, இந்த தேர்தல் மறுவரை அந்த விஷயத்துக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. திமுக அது வாக்களிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, திமுகவினுடைய நிலைமை கண்டிப்பாக வாக்களிக்க மாட்டார்கள். ஏன்னா தன்னுடைய தொகுதியே போகுது. தன்னுடைய அரசியல் இத்தனை ஆண்டு காலம் போராடியது மிக எளிதில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. விஜய் விட்டு கொடுக்க மாட்டார். விஜயை பொறுத்த வரைக்கும் தொகுதி மறுவரை என்பது தமிழ்நாட்டினுடைய நலன். அது அதில் விஜய், திமுக, அதிமுக அத்தனை பேரும் ஒரே குரல். காவிரியில் தண்ணி வேண்டான்னு திமுக சொல்லாது, தாவேக்காவும் சொல்லாது, திமுகவும் சொல்லாது. மேகதாது அணை இதெல்லாம் பொது பிரச்சனை. மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனை. அந்த வாக்கெடுப்பு வரும்போது திமுக எதிர்த்து வாக்களிக்குமா இல்லை வெளிநடப்பு பண்ணுமா? இல்லை, எதிர்த்தா வாக்களிக்கும். ஏன்னா வரலாற்றில் கரைபடிஞ்சு போயிடும் திமுக. தமிழ்நாட்டுக்கு துரோகம், காவிரியில் செய்த துரோகமே சமாளிச்சுட்டு இருக்கு. அதை பெரிதாக பேசக்கூடிய கட்சிகள் இங்கே இல்லை. எல்லாம் திமுக கூட்டணி சேரணும், அதிமுக கூட்டணி சேரணும்னு நினைக்கிறான். ஜெயலலிதா இருந்தவரை காவிரி துரோகி கருணாநிதினா அந்த அம்மா டிக்ளேர் பண்ணிச்சு. இப்போ புது பிரச்சனை. அதனால் அனைத்து கட்சியும் ஒன்று சேரும்போது திமுகவும் அதில் இணைந்து கொள்ளும். சரிங்க, இன்னொரு பக்கம் என்னென்னா ரெஸ்டோ பார், அதாவது தாவேக ஆட்சி வந்ததுக்கப்புறம் டாஸ்மார்க் மூடினது ஒரு பெண்களுக்கான ஆட்சி அப்படிங்கிறது. டாஸ்மார்க் தான் இங்கே பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு அதிகமான காரணம். எனவே அதில் ஒரு முதல் ஸ்டெப்பாக ஒரு 700 கடைகளை மூடினாங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பாக வந்து இது அடுத்தடுத்து படிப்படியாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒரு ரெஸ்டோ பாருங்கிற ஒன்றை உருவாக்குறாங்க. இது கர்நாடகா, கேரளா இங்கெல்லாம் இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு ரெஸ்டோ பாருங்கிற முறையில் தமிழ்நாட்டுக்கு வெளியில் வருவாய் போகுது, அதையெல்லாம் அரசுக்கு கொண்டு வர்றதுக்காக தான் இது அப்படிங்கிற ஒரு காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. ரெஸ்டோ பார் அந்த அறிவிப்பு ஏற்புடையதா? இல்லைங்க, அதாவது தாவேக ஆட்சி இப்போ எதை நோக்கி போகிறதுனே இப்போ கண்டுபிடிக்க முடியல. காரணம், மீண்டும் விஜயநகர பேரரசு ஒரு வேளைக்கு வந்துருச்சோ. எங்கு திரும்பினாலும் ரெட்டிகள் தான் அதிகார மையத்தில் இருக்காங்க. ரெட்டினால அவர்கள் தமிழ்நாட்டை ரொட்டி போடுவதுதான் வேலை. சாதாரண நபராக இருந்த அபினேஷ் பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஒரு சம்பத் ஆஃபீஸில் அவங்க அப்பா இந்த டிச்சு தோன்றது, வாய்க்கால் தோன்றது இப்படி உட்கார்ந்துருப்பார். இன்றைக்கி 5 லட்சம் கோடி அப்படி சொத்து மதிப்புங்கிறாங்க. ஒரு ப்ராஜெக்ட் 1 லட்சம் கோடிங்கிறாங்க. ஒரு ப்ராஜெக்ட் 25,000 கோடிங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் தமிழ்நாடு வளம் சுரண்டப்படுகிறது. கேரளா வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறதெல்லாம் போய் இப்போ கேரளாவுக்கு எதிராக, ஆந்திராவுக்கு எதிராக, கர்நாடகாவுக்கு எதிராக போராட வேண்டிய சூழல் வந்துருச்சு. ஏன்னா இப்போ குளச்சல் துறைமுகம் மூடப்பட்டு விழுஞ்சம் துறைமுகம், செயற்கை துறைமுகம் உருவாக்கப்படுது. இதுக்கு ஒரு நாளைக்கு 2000 லாரி மழை உடைக்கப்பட்டு கற்கள் எங்கே போகுது? விழுஞ்சம் துறைமுகத்துக்கு போகுது. இதை யார் செய்கிறா? அதானி செய்கிறான். இந்த கான்ட்ராக்ட் பூரா மலையாளிகள். இதெல்லாம் விஜய்க்கு தெரியாமல் நடக்குமா? இல்லை அப்படி தெரிந்தால் அதை அனுமதிக்கிறாரா? இது கான்ட்ராக்ட் யாருன்னா விஷ்ணு ரெட்டி. விஷ்ணு ரெட்டி நகமும் சதையுமா அவருடைய தனி விமானத்தில் தான் சிறுடி பாபா கோயிலுக்கு போனார் குடும்பத்தோட. இவர் குடும்பத்தோட, அவர் குடும்பத்தோட இவர் போகிறார். இப்போ இந்த ஆபத்தான போக்கை திமுக போராடாது, அதிமுக போராடாது. கூட்டணி கட்சிகள் பூரா அவர்கள்ட்ட பொட்டியை வாங்கிட்டு போராட மாட்டான். இப்படி பல விஷயம் தமிழ்நாடு இழந்து கொண்டே போகிறது. இந்த இழப்பு தாவேக ஆட்சியில் விரைவுபடுத்தப்படுகிறது. திமுக அதை எதிர்த்து போராடவே இல்லையே, அதிமுக அதை எதிர்த்து போராடவே இல்லையே. திமுகவோட கூட்டணி இருக்கிற விசிக, கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ் யாரும் போராடலை. அப்போது தமிழ்நாட்டு வளம் சூறையாடப்படுவதை யாரும் கேட்கல. இது ஒரு ஆபத்தான போக்கு. விஜய் செய்கிற இந்த ரெஸ்டோ பார் குடும்பத்தோடு போய் குடிக்கலாம். இதெல்லாம் சீரழிவு கலாச்சாரத்துடைய உச்சம். கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரியில் இருக்குன்னா அது டூரிஸ்ட்டு. அது வெளி மாநிலங்களிலிருந்து விருந்தினர் வரக்கூடிய சில இடங்களில் இந்த ரெஸ்டோ பார் இருக்குது. குழந்தை குட்டி குடும்பத்தோடு போய் பெண்களோடு போய் குடிக்கலாம். இதுதான் ரெஸ்டோ பார், வேற ஒன்றுமே இல்லை. மகிழ் மன்றம்னு ஏறோ ஒன்று இருக்குமே, மகிழ் மன்றம். ஆமாம் ஆமாம், ரெஸ்டோ பார்னால பொம்பளை போய் குடிக்கலாம், புருஷனும் பொண்டாட்டியும் போய் குடிக்கலாம்.
புருஷன் முன்னாடி எந்த புருஷன் முன்னாடி தமிழ்நாட்டில் போக மாட்டாங்க, புருஷன் அவளையே தள்ளிட்டு போவான். இதுதான். இல்லைன்னா பெண்கள் பாலியல் பெண்கள் பாலியல் துணையோடு போய் குடிக்கிற இடம் தான் ரெஸ்டாரண்ட் பார், வேற ஒன்றுமே இல்லை. ஸ்டார் ஹோட்டலில் எல்லாரும் போய் குடிக்கலாம். இல்லை, ஏற்கனவே டாஸ்மாக் இருக்குது, அந்த பார் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய முறைகேடுகள் நடக்குது, அரசுக்கு வர வேண்டிய வருவாய்கள்லாம் அது போகுது, அதையெல்லாம் அரசு வருவாயை உருவாக்குவதற்காக தான் இந்த திட்டம்னு சொல்கிறாங்கல்ல, அது ஏற்புடையதா இல்லையா? இல்லைங்க, அதாவது அதிகாரி அரசியல்வாதி 2 பேருமே நீங்கள் விஷத்தை குலோப் ஜாமுன் தடவி மக்களுக்கு கொடுத்துருவோம். உள்ளே என்ன இருக்கும்? பாசானம் இருக்கும், அதுக்கு மேலே என்ன இருக்கும்? ஜீராபா வரும். ஜீரா. ஆமாம், இதே தான். தமிழ்நாட்டில் பெண்கள் குடிக்கணும்னு யார் விரும்புனா? பெண்களை நீங்கள் செந்தில் பாலாஜி இருக்கும்போது என்ன பண்ணார்? கல்யாண மண்டபத்தில் மக்கள் கூடுறான், அங்கேயே பார் திறக்கணும்னாரு. அன்னைக்கே செந்தில் பாலாஜியை நீங்கள் உண்டிலின்னு பண்ணியிருக்கணும். இங்கே தான் எவனுக்கு சூடு சொரணையே இல்லையே, எவனுக்கு கோபமே வர்றது இல்லையே. கல்யாண மண்டபம் ஒரு மங்களகரமான இடம், ஒரு திருமணம் நடக்கிற இடம். கல்யாண மண்டபத்திலேயே பார் திறக்கணும்னா செந்தில் பாலாஜி வீட்டு கல்யாண மண்டபத்தில் பார் திறந்துடலாமா? எவ்வளவு கேவலம் பாருங்க. இங்க எந்த கேவலம் நடந்தாலும் எவனுக்கு உணர்ச்சியே இருக்க, எவனுக்கு. இப்போ விஜய் டிவியில் ஒரு நிகழ்ச்சி வருது, ஹாட் ஸ்டார் கம்பெனி. விபச்சார பெண்களை வைத்து 6 விபச்சார ஆண்கள், அதாவது கால் பாய்ஸ், 6 கால் கேர்ள்ஸ். இவர்கள் இழந்த காதல், அதாவது 2வது காதல். அதில் ஒரு காட்சி, இதை ரம்யா கிருஷ்ணன் தான் தொகுத்து வழங்குறாங்க. பிக் பாஸ் டவுன் ஆகி போச்சு. ஒரு தன்னுடைய காதல், இழந்த காதலை 6 பெண்களும் 6 ஆண்களும் கலந்துரையாடுறாங்க. அப்படி கலந்துரையாடுகிற பொழுது ஒரு பெண்ணுக்கு எத்தனை ஆண்கள் அந்த பெண்ணுடைய கருத்து, ரொமான்ஸு, அதனுடைய வழி இதெல்லாமே செயற்கையாக உருவாக்கப்படுது. அப்போது அந்த பெண்ணுடைய பரிதாபப்படுகிற 3 ஆண்கள் அந்த பெண்ணோடு உடலுறவு கொள்ளலாம். இதுதான் காட்சியை விஜய் டிவியில் கொண்டு வர்றான். யாராவது அங்கே போராடுறானா? நம்ம தான் போகணும் போராட. அதே போல் ஒரு ஆண் எப்படி 3 பெண்ணோ, அதே போல் ஒரு பெண் 3 ஆண்களோடு டேட்டிங் பண்ணலாம், உடலுறவு கொள்ளலாம். டேட்டிங்னா இதுதான். இது ஒரு காட்சி, இது இயற்கையாக வரணும். நீங்கள் பார்த்தா அந்த லேடி ஒரு டாப்ஸு, ஒரு ஜீன்ஸு டாப், உடம்புல ஒரு ஜான் தான் அந்த ட்ராயர். இப்படி சீரழிவு கலாச்சாரங்கள் தமிழில் இந்த ஷோ, இந்த ஷூட்டிங்கே இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. எவ்வளோ முட்டா பையன் மொத்தமாக இருக்கான்னு பாருங்க. இந்தியா பம்பாயில் ஷூட் பண்ணுறான். எல்லா எங்கள் ரெட் லைட் ஏரியா பெண்களை ஆண்களை வச்சு பண்ணுறான். ரெட் லைட் சிவப்பு விளக்கு ஆண்களையும் பெண்களையும் வச்சு பம்பாயில் ஷூட்டிங்கு. ரிலே எங்கே? தமிழ்நாட்டில். அப்போ இதில் ரம்யா கிருஷ்ணன், அதே போல் சுருதிகா அர்ஜுன் 2 பேரும் தான் அந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறாங்க. ஒரு பாலியல் நீலப்படம் எப்படி இருக்கும், அதே போல் அந்த நிகழ்ச்சி. இப்போ இதெல்லாம் விஜய் ஆட்சியில் இதெல்லாம் நடக்குது. இதை சொன்னால் கைது செய்ய வருவாங்க. கைது செய்யட்டு, தூக்கிலேயே போடட்டும். கைது செய்ய ஜெயிலில் போடாதீங்க, தூக்கில் போடுங்க. இந்த நாட்டுக்காக அழிஞ்சு போகிறது, செத்து போகிறது தான் தவம்னா கொஞ்சம் பேராது விழித்து கொள்ளுவான். பகத்சிங் சொல்கிறத போல தான், நான் செத்து போனால் கொஞ்சம் பேராது பகத்சிங் வருவான். எவ்வளவு கேவலமாக இருக்கு நாடு. எவ்வளவு கேவலமாக்கப்பட வேண்டுமோ அவ்வளவு கேவலமாக இதை பார்த்த கல்லூரி மாணவர்கள் மாணவி என்ன நினைப்பான்? பகிரங்கமாக, அதாவது இருட்டுக்குள்ளே நடக்கிறத வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. பாலியல் உடல் உறவு ஒரு பொருட்டே அல்ல. எவ்வளவு புனிதமானது. ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து அவர்கள் உடலுறவு செய்வது என்பது எவ்வளவு புனிதமானது. அதை மிக சாதாரணமாக கொண்டு வருகிற, கொச்சைப்படுத்துகிற இந்த பிக் பாஸ் கமல், விஜய் சேதுபதி பின்னாடி ரம்யா கிருஷ்ணனும் சுருதிகா அர்ஜுன் 2 பேரும் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது நீங்கள் கருணாநிதி ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா சன் டிவி ஆரம்பித்த காலத்தில் 12 மணிக்கு மேலே அந்த செக்ஸு பாட்டு வரும். நேற்று ராத்திரி எம்மா எல்லா பாட்டு பார்த்தீங்கன்னா 2 பீஸில் கருணாநிதியை ரசிப்பார். அதை எதுவரை போகுமோ அதுவரை போகலாம். இப்படி கேவலம் பூரா இந்த கருணாநிதி குடும்ப தொழில். அது இப்போ பகிரங்கமாக வந்துருச்சு விஜய் டிவி. இதை தடுப்பதற்கு இங்கே தமிழ் இயக்கங்களே இல்லை, தமிழ் தேசிய அமைப்புகளே இல்லை, தமிழர் உணர்வுகளே இல்லை. மீண்டும் போய் கியாப்பை கூட்டு வர முடியுமா? மீண்டும் போய் பெருஞ்சித்தனார் கூட்டு வர முடியுமா? மீண்டும் போய் தேவநாய பாவனர் கூட்டு வர முடியுமா? அவ்வளவு கேவலம் நடந்துட்டுருக்கு. இதை யாரும் தட்டி கேட்க
தமிழ் தமிழ் என்று சொல்லுகிற யாருமே இல்லை. சரிங்க, பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. கருத்துக்கு நடத்தி மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.